நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில் இன்னைக்கு 192வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்கரன் கோவிலிலிருந்து சரியாக ஒரு 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் வேலாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு சமையல் மாஸ்டர் 90 அந்த காலகட்டங்களில் வண்டி மாடு கட்டி தனது நண்பர்கள் ஒரு 3 சமையல்காரர்களையும் உடன் அழைத்து கொண்டு அந்த கிராமத்தில் இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சுடலை மாடசாமி கோயிலுக்கு திருவிழாவிற்காக சமையல் வேலைக்காக நள்ளிரவு நேரத்திற்கு போகும் வழியில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்னைக்கு 192வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரியெல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இல்லை உங்களுக்கு தெரிந்த நபர்களின் வாழ்விலும் இதுபோன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவமானது 90 அந்த காலகட்டங்களில் வேலாயுதம் மற்றும் வேலாயுதத்துடன் சமையல் வேலைக்கு போகக்கூடிய ஒரு 3 நபர்கள், மொத்தம் இந்த 4 நபர்களுக்கு தாங்க இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவமானது நடந்திருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு இரவு நேரத்திற்கு சமையலுக்காக செல்லக்கூடிய வழிபாதையில் தான் இவங்களுக்கு நடந்திருக்குது. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க போகக்கூடிய அந்த சுடலைமாடன் கோயிலை திருவிழா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் எடுப்பாங்களாங்க. அதாவது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கும்போது நல்ல விமர்சையாக ஒரு 4-5 நாள் அங்கேயே தங்கி இருந்து திருவிழாவெல்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவதும் வழக்கம். இந்த வேலாயுதம் அவங்க கிராமத்தில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தில் சுருக்கமாகவே வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தாங்க அது. கிட்டத்தட்ட அங்கும் ஒரு 20-30 குடும்பங்கள் தான் வசித்து வந்திருக்குதுங்க. ஒரு சிம்பிளான ஒரு சின்ன கிராமம் தான். அந்த கிராமத்து நபர்கள் பெரும்பாலும் அந்த சுடலை மாடசாமி கோயிலுக்கு இதுபோல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருவிழாவை எடுத்து மகிழ்ச்சியாக அங்கே ஒரு 4-5 நாள் இருந்து கொண்டாடிட்டு வருவதுதான் வழக்கம். அப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலை தான் அந்த தங்கராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு நபர் இந்த வேலாயுதம் அவங்களை கூப்பிட்டுருக்காங்க சமையல் வேலைக்காக. 2 கெடா பிடிச்சிருக்கிறோம், அந்த ஒரு காரணத்தினால இந்த கெடா விருந்துக்கு எங்களுக்காக சமையல் வேலையெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தில் வண்டி மாடில் தான் அந்த கால நேரங்களில் போய் இருப்பது வழக்கம். இப்போ 2 வீலரு மேற்கொண்டு ஏதாவது ஆட்டோ இந்த மாதிரி வாகனங்களில் போயிடுறது. ஆனால் அந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் டிராக்டரில் போவது வழக்கம். மேலும் இதுபோல் வண்டி மாடுகளில் போவது வழக்கம். அதுபோல் தான் இந்த தங்கராஜ் அந்த குடும்பத்தினர்கள் முதல்லையே டிராக்டரில் போய் அவங்களுக்கான டென்ட்டு அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுடலை மாடன் கோயிலுக்கிட்ட கொஞ்சம் நல்ல விமர்சன இடங்கள் நல்லா நிறையா இருக்குங்க. அதில் உள்ள வேலிகை முள்ளுகளெல்லாம் செதுக்கி விட்டுட்டு அங்கே ஒரு 4 நாள் தங்குவதற்கு ஆங்காங்கே ஒரு சில குடும்பங்கள் டென்ட்டு போட்டு தங்கியிருக்குது. அதுபோல் தான் தங்கராஜ் அந்த குடும்பத்தினரும் டிராக்டரில் போயிட்டாங்க. ஆனால் இங்கே வேலாயுதம் அந்த சமையல் மாஸ்டர் அவங்க உதவியாளர்களை நீங்கள் கூப்பிட்டு வந்துருங்க, உங்களுக்கு வண்டி மாடு அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தங்கராஜ் அவங்க சமையல் மாஸ்டர் வேலாயுதத்திட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் வேலாயுதம் அவங்க நண்பர்கள் 3 பேர் அவங்க கிராமத்தில் இரவு ஒரு 10 மணிக்கிட்ட தாங்க தயாராக இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சமையல் வேலையானது இவங்களுக்கு நாளைக்கு ஒரு 10-11 மணி அளவுக்கு முடித்தா போதும். அந்த காரணத்தினால கொஞ்சம் தாமதமாக ஒரு சில வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியாவில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதுபோல் தான் இவங்க தயாராக இருந்திருக்காங்க. அதுபோல் வண்டி மாடு வருது. இந்த வண்டி மாடு யாருக்கு சொந்தமானதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, தங்கராஜ் அவங்களுக்கு சொந்தமான வண்டி மாடு தாங்க. அந்த வண்டி மாட்டிலையும் ஒரு சில சமையலுக்கு தேவையான பொருட்களும் ஒரே ஒரு ஆட்டு கிடாயும் கட்டப்பட்டிருக்குது.
என்ன காரணம் 2 கடாய் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஒரு கடாய் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டி மாடு ஓட்டிகிட்டு வந்த நபர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே வந்து ஜனங்களோட வந்து ஒரு சில பொருட்கள் வந்து டிராக்டரில் வந்து முன்னக்கூட்டியே போயிட்டாங்க, இருந்தாலும் வந்து மாட்டு வண்டியில் வந்து ஒரு கடாயை கொண்டு வந்திருப்பா அப்படிங்கக்கூடிய காரணத்தினால அந்த வண்டி மாட்டில் வந்து கொண்டு வரேன், சரி நீங்கள் ஏறுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிராமத்தில் இருந்து போகிறாங்க. சரியாக இவங்க கிராமத்தில் இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவுக்கும் வந்து அந்த காட்டுக்கு உள்ளே போனால் தான் அந்த கோயில் இருக்குது, சுடலை மாடசாமி கோயில் வந்து. அப்படி தாங்க இவங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது வந்து அந்த வண்டி மாடு ஓட்டி கொண்டு இருக்கக்கூடிய நபருக்கு வந்து ஒரு விவரம் தெரியுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க போகக்கூடிய வழிபாதையில் வந்து ஒரு ஆங்காங்கே ஒரு சில கிராமங்கள் இருக்குமா, அந்த கிராமங்களை கடந்து தான் அதற்கப்புறம் தான் காட்டுக்குள்ளே வந்து போகணுமாங்க. இந்த இதில் வந்து குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கிராமங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராமத்தின் வழியாக தான் போய் அந்த காட்டுப்பாதைக்கு போகணும். ஆனால் அதில் ஒரு கிராமத்தில் வந்து பாலக வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஓடுவாளம் அப்படின்னு சொல்ல முடியாது, தரைப்பாலம். அந்த தரைப்பாலத்தின் வேலையானது வந்து கொஞ்சம் பழுதாக இருக்குது, வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால காலையில் டிராக்டரில் போனவங்களே வந்து தகவல் கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க, கொஞ்சம் சுற்றி பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டி மாடு ஓட்டக்கூடிய நபர் வந்து பாதை தெரியும், ஆனால் இருந்தாலும் இதில் ஒரு சம்பவம் நடந்துருதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வந்து அந்த கிராமத்தை கடந்து போகும்போது வந்து இந்த பாலத்தின் வேலையானது நடந்து கொஞ்சம் அரைங்குறையமாக கிடக்குது. அதனால் வந்து கடந்து போக முடியாது. சரி கொஞ்சம் திருப்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி போகிறாருங்க. இவங்க போகக்கூடிய நேரத்துக்கு வந்து வெளிச்சம் வந்து நல்லா தான் இருக்குதுங்க. அது ஒரு பௌர்ணமி காலம் மாதிரி தாங்க இருந்திருக்குது, நல்ல ஒரு நிலா வெளிச்சம் இருந்திருக்குது. ஆனால் இருந்தாலும் இவங்களுக்கு பாதுகாப்பாகவும் வந்து ஒரு அரிக்கன் விளக்கில் வந்து அந்த மாட்டு வண்டியின் முன்னாடியெல்லாம் கெட்டி அந்த வெளிச்சத்தில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இது ஃபுல்லாமே வந்து மண்பாதை தான். இப்போ நேரத்துக்கு வந்து எல்லா இடங்களிலும் பெரும்பாலும் தார் சாலை, கிராமத்தின் சாலைகள் எல்லாமே வந்து தார் சாலையாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் கிராமத்தின் சாலையாக இருக்கட்டும், காட்டுவடி சாலை எல்லாமே வந்து மண் சாலையாகத்தான் இருக்கும். அதுபோல தான் அந்த மண் சாலையில் வந்து அந்த மாட்டு வண்டியானது போய்கிட்டு இருக்குது. இவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, பாதை மாறிட்டாருங்க. பாதை மாறிட்டார் அப்படின்னா 2 பாதை பிரியுது, அதில் வந்து மாடு போன போக்கில் வந்து போயிருக்கு. இவரும் அதை கவனிக்காமல் வந்து எப்படியோ வந்து பாதையை மாற்றிட்டார். ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது தான் இவருக்கே வந்து தெரியுது, ஆக பாதை மாறிட்டோமோ அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்லை, இன்னொருக்கா திருப்பிக்கிட்டு போகிறது கஷ்டம். ஏன்னா இது வந்து ஒரு ஒத்தையடி சாலை மாதிரி தான் இருக்குது, ஒரு மாட்டு வண்டி தான் போகக்கூடிய வழிபாதை மாதிரி தான் இருக்குது. மேலும் இதை திருப்புவது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் இருந்தாலும் இந்த பாதை எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கூட ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் அந்த காட்டுக்குள்ளேயே போய் அப்படியே வந்து இந்த சாலையில் இவர் போகக்கூடிய உண்மையான சாலையில் போய் ஜாயிண்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க இவர் போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய நபர் மேற்கொண்டு வந்து இவங்க தான் இந்த 4 பேர் மட்டும் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய வேளையில் வந்து ஒரு விஷயத்தை மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய நபரானது கவனிக்கிறாருங்க. அவர் பேர் வந்து பாடாமுத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அந்த பாடாமுத்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாட்டு வண்டி ஓட்டும் போதே சரியாக ஒரு 100 மீட்டர் தொலைவில் வந்து ஆங்காங்கே அடர்த்தியாக வந்து கருவேல மரங்கள் இருந்தாலும் ஒரு கருவேல மரம் நல்ல பெரிய கருவேல மரமாக இருக்குது. அங்கே வந்து யாரோ நின்று இந்த மாட்டு வண்டியை எதிர்பார்த்து நிற்பது போல் வந்து இவர் வந்து கவனிக்கிறாருங்க. ஒருவேளை இந்த கோயிலுக்கு போகிறவங்க கண்டு இங்கிட்டு நிற்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அந்த பாடாமுத்து அந்த மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய நபர் நினச்சிக்கிட்டே அப்படியே வண்டியை செலுத்தி போய்கிட்டு இருக்கிறாருங்க. ஒரு 50 மீட்டர் கிட்ட நெருங்கி போயிட்டாருங்க. 100 மீட்டர் தொலைவில் 50 மீட்டர் போனதுக்கப்புறம் மாடு நகல மாட்டேங்குது. மாடுகள் வந்து 2மே அப்படியே மிரளுதுங்க. வண்டியை வந்து கொடசாக்கிற அளவுக்கு வந்து அப்படியே மிரண்டு முட்டிக்கிட்டு நிற்கிது. இவரும் வந்து கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி பார்க்குறாரு, எப்படியாவது வண்டி எங்கேருந்து கடத்தி கூட்டு போகணும், மாடை அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இது அப்படியே மிரண்டுக்கிட்டே நிற்கிதுங்க. இவர் ஒரு விஷயத்தை நல்லா பார்க்குறாரு. பக்கத்தில் ஒரு 50 மீட்டர் தொலைவில் இருக்கும்போது வந்து நல்லா தெளிவாக தெரியுது, அது ஒரு பெண்மணி மாதிரி தெரியுது. என்னடா இந்நேரத்துக்கு ஒரு பெண்மணி அங்கே நிற்கிறது, தைரியமாக நிற்கிறதே, பரவாயில்லையே, பெண்மணியை பார்த்தா இது மிரண்டுக்கிட்டு இருக்கு போல இருட்டுக்குள்ளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மாட்டை ஓட்டக்கூடிய அவர் பாடாமுத்து வந்து மாறி மாறி வந்து சாட்டையடியால் வந்து அடிச்சு அந்த மாடை எப்படியாவது நகட்டிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்க்குறாரு. ஆனால் மாடு வந்து முன்னுக்கு போக மாட்டேங்குது, அப்படியே உதறிக்கிட்டு பின்னுக்கு வரத்தான் நிற்கிது. வண்டியே கொடசாயிற அளவுக்கு இருக்குதுங்க. அப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் வந்து கட்டி போட்ட ஆடு வந்து கொஞ்சம் பயங்கரமாக வந்து கத்துது. இதில் இன்னொன்று என்னென்னா, இவங்க 4 பேருமே வந்து இந்த சமையல் மாஸ்டர் வந்து அந்த வண்டியில் கொஞ்சம் அப்படியே சாஞ்சு கொஞ்சம் கண்ணை சந்து தான் வந்திருக்கிறாங்க. ஏன்னா மாட்டு வண்டி மெதுவாகத்தானே போகும், அந்த ஒரு காரணத்தினால போக தாமதமாகவும் நம்ம மட்டும் தூங்கிட்டு வருவோம்னு தான் இவங்க தூங்கியிருக்காங்க. இப்போ இந்த வண்டி கொடை சாயிற மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் திடுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாடு நகல மாட்டேங்குது. இவர் வந்து மல்லு கட்டிக்கிட்டு கீழே இறங்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா,
பின்னாடி இருக்கவங்கல்ல சமையல் மாஸ்டர், அதில் வந்து ஒரு நபர் வந்து கத்துறாரு. என்ன அப்படின்னா, இந்த ஆடு வந்து எப்படி அவுத்துக்கிட்டு அந்த கிடாய் வந்து காட்டுக்குள்ளே ஓடுது, இது ஓடுறதை வந்து பார்த்து இவர் உடனே கத்துறாரு. ஐயா கிடா அவுத்துட்டு ஓடுதியா, அவுத்துட்டு ஓடுது, நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. உடனடியாக வந்து மாட்டு வண்டி அப்படியே நிப்பாட்டிட்டு அவர் பாடாமுத்து இறங்கி என்னப்பாச்சு என்ன அப்படிங்கும்போது கிடா அவுத்துட்டு ஓடுதுனே அப்படின்னு சொல்லும்போது வந்து சரின்னு சொல்லி இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி மறுபடியும் மற்ற எல்லாருமே இறங்குறாங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வேலாயுதம் சமையல் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, அவரை மட்டும் வண்டியில் வந்து இருங்க, நாங்கள் போய் பிடிச்சிட்டு வரோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டியில் உள்ள பொருட்களுக்கு பாதுகாப்பாகவும் மேற்கொண்டு வந்து ஏற்கனவே அவருக்கு வந்து கொஞ்சம் காலில் வந்து அடிபட்டு இருந்திருக்குதுங்க. இந்த வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி எப்படியோ காலில் அடிபட்டு கொஞ்சம் ரத்தம் கண்ணி போய் கொஞ்சம் ரத்தமெல்லாம் வந்திருக்குதுங்க. அந்த ஒரு காரணத்தினால், அடிபட்ட காரணத்தினால் நீங்கள் வண்டியிலே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வேலாயுதமும் அந்த சமையல் மாஸ்டர், அவர் தான் பெரிய மாஸ்டர், அந்த ஒரு காரணத்தினால சரி நான் வண்டியிலே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஓடி போனவங்க வந்து காட்டுக்குள்ளே வந்து தேடி போகிறாங்க, எல்லாருமே போகிறாங்க. ஏன்னா ஆடு அவுத்துட்டு ஓடிடுச்சு. அதை நம்பி தான் அங்கே சமையல் வேலையெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறாங்க. சமையல் வேலைக்காக அந்த கெடா வெட்டுக்கு தானே இவங்க போகிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால ஆட்டை தேடி அவங்க போயிட்டாங்க. இப்போ வண்டியில் வந்து நம்ம வேலாயுதம் அவர் மட்டும்தாங்க இருக்கிறாங்க. பாடாமுத்து வண்டி ஓட்டக்கூடிய அவர் கூட இறங்கி போயிட்டார். மாடு அப்படியே அமைதியாக நிற்கிது. அதாவது மாட்டை வந்து முன்னுக்கு செலுத்தும் போது அது மிரண்டுச்சு, அது இப்போ அமைதியாக நிற்கிது. இவர் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலாயுதம் சமையல் மாஸ்டர் வந்து அப்படி சுற்றி முற்றி அப்படியே பராக் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்படி என்ன ஏதுன்னு பார்க்கும்போது வந்து இவர் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அந்த 50 மீட்டர் தொலைவில் அந்த வெளிச்சத்தில் வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறாருங்க. அந்த அடர்ந்த அந்த கருவேல மரத்துக்கிட்ட வந்து ஏதோ ஒன்று நிற்பது போல் இருக்குது. கொஞ்சம் எந்திரிச்சு பார்க்குறாருங்க. அப்போ வந்து நல்ல ஒரு கருத்த உருவத்தோடு வந்து ஏதோ நிற்கிது. இவர் என்ன நினச்சிக்கிட்டார், இங்கேருந்து ஆகா ஆட்டுக்குட்டி அங்கே நிற்கிது போல், இவங்க இருக்கங்க காட்டுக்குள்ளே தேடி போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சத்தம் போட்டு பார்க்குறாருங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டாரு, சத்தம் போட்டு ஆடு மிரண்டும் ஓடிரும். மறுபடி இந்த கிடாயை நம்ம தான் போய் பிடிக்கணும் அப்படின்ட்டு மெதுவாக வந்து அடிபட்ட காலோட, ஏற்கனவே வந்து அதுக்காக ரொம்பையும் அடி கிடையாதுங்க, கொஞ்சம் பிளட்டு வந்திருக்குது, அந்த அளவுக்கு தாங்க, ரொம்ப காயம் கிடையாது. இறங்கி வந்து அப்படியே அந்த ஆட்டுக்கடாயை நோக்கி அப்படி போகிறாருங்க. அப்படி கிட்டத்தில் போக ஒரு 20 அடி தொலைவில் வந்து 20 அடிக்கு உள்ளேயும் போயிட்டாருங்க. அப்படி உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது ஆட்டுக்கடாய் மாதிரி இல்லைங்க, அது ஒரு கொளுத்த பன்றி மாதிரி கிடக்குது. என்னடா இது பன்றி கிடக்குதா, பண்ணி தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லா ஒத்து பார்க்குறாருங்க. ஆமாங்க, இவர் நினைக்குது சரிதான், ஒரு பன்றி தான் கிடக்குது. என்னடா பன்றி கிடக்குது, நம்ம ஆடுன்னு நினச்சி வந்துட்டோமே, இந்நேரத்துக்கு இங்கே எப்படி பன்றி காட்டுக்குள்ளே ஏதாவது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி பின்வாங்கலாம்னு வாங்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அப்படியே அந்த பன்றியானது வந்து அப்படியே எந்திரிக்குதுங்க. எந்திரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவருக்கு மேலே எந்திரிக்குது, இவர் உயரத்துக்கு மேலே. இவர் அப்படியே பார்க்குறாரு. ஒத்து பார்க்கும்போது என்னடா இது பன்றி மாதிரி இருந்துச்சு, இது என்னதுன்னு பார்க்கும்போது அப்படி லேசாக அந்த உருவமானது திரும்புதுங்க. எந்திரிச்ச மாதிரி இருந்த உருவம் அப்படி திரும்பும்போது முகமெல்லாம் வந்து கொஞ்சம் விகாரமாக வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தலைமுடியெல்லாம் விரித்து போட்ட மாதிரி ஒரு பெண்மணி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது பெண்மணியும் கிடையாது, அது வேறு ஏதோ மனிதர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆன்னு சொல்லி கத்திக்கிட்டு இங்கேருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஓடும்போது வந்து வாய்க்குள்ளே வந்து ஐயா சொடலமாடா, நீ தான் காப்பாற்றணுமப்பா, உன்னை நம்பி தானே வந்தோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் வந்து ஒரு கிராமத்து நபர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் இது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு உடனே சுடலை மாடலின் பேரை சொல்லிக்கிட்டு அப்படியே ஓடுறாருங்க. ஓடும்போது எப்படி விழுந்தாருன்னே தெரியலைங்க, ஒரு கல் தடுக்கி விட்ட மாதிரி கீழே வந்து விழுந்துட்டாருங்க. ஆனால் பின்னேர்னு ஏதோ ஒரு அடி வச்ச மாதிரி இருந்திருக்குதுங்க. இவர் மிரண்டு போய் விழுந்திருக்காரு. என்னடா இது அப்படின்ட்டு அப்படி விழுந்தவர் வந்து அந்த இடத்துல வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்துட்டாரு, மயங்கினது மாதிரி. அதற்கப்புறம் வந்து இவங்க ஆட்டுக்கடாயை தேடி போயிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிடம் வரைக்கும் அங்கேயே சுற்றி முற்றி தேடி பார்த்துருக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து எல்லாம் சுற்றி முற்றி பார்த்தா ஆடை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கலாம், ஓனர் எப்படி வைவார், அதாவது அந்த தங்கராஜ் அந்த முதலாளி வந்து கண்டிப்பாக வைவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பத்தில் அப்படியே வராங்க. வந்து மாட்டு வண்டி கிட்ட வந்து பார்க்கும்போது வந்து இங்கே ஒரு நபர் கீழே கிடக்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வண்டிக்கு கொஞ்சம் தள்ளி வந்து நம்ம வேலாயுதம் வந்து படுத்து கிடக்கிறாரு. என்னடா இங்கிட்ட வந்து படுத்து கிடக்கிறாருன்னு சொல்லி தட்டி எழுப்பும்போது தான் மயங்கின விஷயம் தெரியுதுங்க. இந்த மாட்டு வண்டியில் வண்டி மாட்டில் வந்து தண்ணி கேனை எல்லாமே வச்சுருந்துருக்காங்க. எடுத்து முகத்தில் தெளித்து எழுப்பி விடும்போது வந்து அப்படியே பேந்த முழிக்கிறாரு. யார்கிட்டையுமே எதுவுமே பதிலே சொல்லவே இல்லை. என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் இவர் வந்து எதுவுமே பதில் சொல்லவே இல்லைங்க. அப்படியே அந்த மரத்தையே உத்து பார்த்துக்கிட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறதே ஒரு ஐடியாவே இல்லைங்க அவருக்கு வந்து. ஆனால் இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து ஒரு நெருடல், ஒரு பயத்தோடு வந்து அப்படியே வண்டி மாட்டில் வந்து ஏறுறாருங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. ஆட்டுக்குட்டி எங்கன்னு மட்டும்தாங்க இவர் வந்து கேட்டிருக்கிறாரு. யார், நம்ம வேலாயுதம். ஆட்டுக்கடாவை காணும், நம்ம அங்கே போய் ஓனர்கிட்ட போய் தங்கராஜ்கிட்ட போய் தகவலை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு வண்டியை வந்து அப்படியே கிளப்புறாருங்க. இப்போ வந்து மாடு சர்வ சாதாரணமாக வந்து ஒரு ஓரமாக ஒதுங்கி
ஒதுங்கியே போகுதுங்க. அந்த மரத்துக்கிட்ட போகாமல் ஒரு ஓரமாக ஒதுங்கியே போகுது. அப்படியே வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்து அந்த கோயிலையும் வந்து நெருங்கிட்டாங்க. இரவு சரியாக வந்து ஒரு 11:45 12 மணி அளவில் தாங்க அந்த கோயிலுக்கே வந்து நெருங்கி போகிறாங்க. ஏன்னா மாட்டு வண்டி கொஞ்சம் மெதுவாகத்தானே போகும். அந்த ஒரு காரணத்தினால மெதுவாகவே வந்து போயிடுச்சு. இரவு ஒரு 11:45 12 மணி அளவில் வந்து அந்த கோயிலை நெருங்கினதுக்கப்புறம் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் போய் தங்கராஜ்கிட்ட வந்து போய் சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா, இந்த பாடாமுத்து அவர் தாங்க போய் சொல்கிறாங்க. அந்த மாட்டு வண்டி ஓட்டுநர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது போல் ஒரு கிடாய் வந்து தப்பிச்சு ஓடிருச்சு அண்ணாச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கண்ட மேனைக்கு வந்து திட்டியிருக்கிறாருங்க. எல்லாரும் அங்கே கூடி ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த குலதெய்வத்துக்காக நேர்ந்து விட்ட கிடாயை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி வந்து அந்த குடும்பத்தினவர்கள் எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த தங்கராசு வந்து இவங்களை வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு கிடாயை பார்த்து கொண்டு வர மாட்டீங்களா அப்படிங்கும்போது வந்து என்ன நடந்ததுன்னே தெரியல. இவர் வேற மயங்கி விழுந்து கிடந்தார். சமையல் மாஸ்டர் அடுத்தடுத்து எங்களுக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக தான் இருக்குது. பாதை மாதிரி வந்துட்டோம், எப்படியோ வந்து மிரண்டு போய் கிடா ஓடிடுச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடாமுத்துலேருந்து எல்லாரும் சொன்னாலும் கூட வந்து நம்ம வேலாயுதம் சமையல் மாஸ்டர் வந்து அமைதியாக தான் நின்றுக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. அதற்கப்புறம் அந்த ஒரு இருட்டுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லியிருந்தோம்னா, அது வேறு எதுவும் கிடையாதுங்க. ஒரு கிடாய் அங்கேருந்து வருது. அதை பார்க்கும்போது இவங்களுக்கே வந்து ஒரு அதிர்ச்சியாக ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்குது. ஏன்னா அங்கே காணாமல் போன கிடாய் இங்கே வருது. நல்லா தெரிஞ்சிருச்சுங்க இவங்களுக்கு. இவங்க பிடிச்சிட்டு வந்து அந்த கிடாய் தான் அப்படிங்கிறது தெரியுது. அவுத்துட்டு ஓடின கயரோடு வந்து அது வரும்போது நல்ல வேலைக்கு இங்கே வந்துருச்சு என்னாச்சு அப்படிங்கும்போது, ஏன்னா மற்ற கிடாய்களை வந்து இது தேடி வந்துருச்சா இல்லை என்ன ஏது எப்படியோ வந்து சந்தது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிடாயை வந்து பிடிச்சி கட்டி போட்டாங்க. இது சுடலமாடனுக்காக எழுதப்பட்ட கடாய் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதற்கப்புறம் வந்து சமையல் வேலைகளெல்லாம் கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. யார்கிட்டையும் சரியாக பேசவே இல்லை. கொஞ்சம் நடந்த விஷயத்தையும் வந்து மனசுக்குள்ளேயே ஒட்டு குழம்பி போய் அந்த சமையல் வேலையில் மட்டும்தாங்க ஈடுபடுறாரு வேலாயுதம். யார் என்ன கேட்டாலுமே வந்து பதிலே வந்து கொடுக்கவே இல்லை. அதற்கப்புறம் அந்த சமையல் வேலையும் ஓரளவுக்கு வந்து நெருங்கி முடிய வருதுங்க. காலையில் விடியவும் செஞ்சிருச்சு. மணி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10:30 11 மணி அளவுக்கும் வந்து கொஞ்சம் விடிஞ்சிருச்சுங்க. சமையல் வேலையெல்லாம் கொஞ்சம் நெருக்கி முடியுதுங்க. கொஞ்சம் டல்லாக ஒரு மாதிரி அப்படியே மௌன அமைதியாக தாங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் வேலாயுதம். வேலாயுதத்தை வந்து யார் பேச்சு கொடுத்தாலும் யார்கிட்டையும் பேசுகிறதும் கிடையாது. என்னமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே குழம்பி போய் தாங்க இருக்கிறாரு. ஏன்னா அவர் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்து மிரண்டு போய் நிற்கிறாரு. அந்த சமையல் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது முடிக்கக்கூடிய தருவாயில் வந்து அந்த கோயிலில் வந்து உச்சிகால் பூஜையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த சுடலைமாடன் கோயில் பூசாரி வந்து கொஞ்சம் பூஜையெல்லாம் முடித்து சாமி அடி வருதி சொல்லவே ஆரம்பிச்சிடுறாருங்க. ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் வருதி சொல்லும்போது வந்து ஒரு விஷயத்தை வந்து அந்த சுடலைமாடன் கோயில் பூசாரி கை நீட்டி சொல்கிறாரு, செய்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவனை வர சொல்லு இங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாருங்க அந்த கோயில் பூசாரி. அப்போ வந்து எல்லாருமே வந்து அப்படி ஆச்சரியமாக பார்க்காங்க. யாரை காமிக்கிறார் அப்படிங்கும்போது வந்து சமையல் பண்ணக்கூடிய இடங்கள் ஆங்காங்கே ஒரு சில சமையல் மாஸ்டர் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து நம்ம வேலாயுதம் அந்த குறிப்பை காமிச்சு சொல்லும்போது, யாரை சாமி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, அவனை இங்கே வர சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கோயில் பூசாரி வந்து சொல்லியிருக்கிறாருங்க சாமியாடி. உடனடியாக வந்து எல்லோரும் போய் யாரை கூப்பிட்டு வராங்க அப்படின்னா, வேலாயுதத்தான் தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி இந்த சாமி கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரும்போது அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தோடையே வராருங்க. ஏன்னா அந்த கோயில் பூசாரி வந்து ஒரு ஆக்ரோஷமான அந்த சுடலை மாடன் ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவர் வந்து அப்படியே மிரண்டு வராரு. கிட்ட இங்கே வந்து நில்றா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கோயில் பூசாரி சொல்லியிருக்கிறாருங்க. உடனடியாக வேலாயுதம் வந்து கொஞ்சம் பக்கத்தில் போய் நின்றுருக்கிறாருங்க. கையில் இருக்கக்கூடிய அந்த விபூதி எடுத்து மேலே போட்டு திருநீரை பூசி விட்டு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்படாமல் இரு, என் எல்லைக்குள்ளே வந்துட்டெல்லாம் உன்னை என்ன பண்ணிடும் இனிமே, நீ என்னை கூப்பிடும்போது தான் நான் உன்னை காப்பாற்ற வந்தேன், நான் தாண்டா உன்னை தூக்கிட்டு வந்தேன் காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கோயில் பூசாரி சொல்கிறாருங்க. எல்லாருமே ஆச்சரியத்தோடு வந்து அந்த கோயில் பூசாரியும் வேலாயுதத்தையும் மாறி மாறி பார்க்குறாங்க. தங்கராஜ் அவரும் வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. யாருமே வந்து பதிலே சொல்லவே இல்லை. அதற்கப்புறம் கோயில் பூசாரிட்ட வந்து என்ன சாமி ஆச்சு அப்படிங்கும்போது, நீ அவன்டேகள் அவனே சொல்லுவான் அப்படிங்கும்போது வந்து அதற்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தாங்க பேசவே ஆரம்பிக்கிறாரு. அந்த திருநீர் அந்த சுடலைமாடன் கோயில் பூசாரி போட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த முந்தின நாள் இரவு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நான் ஒரு ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போயிடுச்சு, ஆட்டுக்கடாய் போயிடுச்சு, அதுதான் இங்கே நிற்கிதுன்னு நினச்சி போனேன். ஆனால் அந்த இடத்துல போன இடத்துல ஒரு பன்றி மாதிரி ஒன்று கிடந்துச்சு, பன்றி மாதிரி. அதுக்கு பக்கத்தில் போகும்போது ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே எந்திரிச்சிருச்சு, அது என்ன பழையர்னு அடிச்சதுங்கிறத எல்லாத்தையும் சொல்லும்போது எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. எந்த இடத்தை இவர் சொல்கிறாரு அப்படின்னா, அந்த அடர்ந்த கருவேல மரம், அந்த கருவேலங்காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெரிய மரத்துக்கிட்ட உள்ளதை தாங்க சொல்கிறாரு. அப்போ எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயில் பூசாரி, மேலே சொல்லு, உன்னை யார் கூப்பிட்டு வந்தா காப்பாற்றினா சொல்லு அப்படிங்கும்போது வந்து, எனக்கு தெரியலை சாமி, ஆனால் சந்தன வாடையும் சங்கிலி சத்தமும் எனக்கு கேட்டுச்சு அப்படிங்கும்போது, நான் தான் வந்தேன், என்னை எப்பா அப்படின்னு சொல்லி நீ கூப்பிட்டியே, உன்னை காப்பாற்றத்தான் வந்தேன், என்னை நம்பி வந்த இடத்துல இந்த மாதிரி அந்த ஆக்ரோஷமாக அந்த காட்டேரி நடந்துக்கிட்ட நான் விட்டுக்கிடுவேனா, என் புள்ள நீ உன்னை காப்பாற்றத்தான் நான் வந்தேன் அப்படிங்கும்போது அங்கே காட்டேரி இருக்குங்கிறதே
வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. காரணம் என்னென்னா, அந்த தோப்புக்குள்ளே, அதாவது அந்த காட்டுக்குள்ளே வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து மர்மமாக வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது, படுத்த படுக்கையாக இருந்தது. அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த சுடலமாடன் கோயிலுக்கு வந்து திருநீர் போட மேற்கொண்டு வந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கோயில்களுக்கு கூட்டு போய் திருநீர் போட்டால் தாங்க சரியாக இருந்திருக்கு. அங்கே ஒரு காட்டேரி வந்து நிறையா பேர்களை வந்து காவு வாங்குவதற்காக வந்து காத்துக்கிட்டு இருக்குதாங்க. இதற்கு முன்பு அந்த காட்டேரியை வந்து ரத்த கட்டேரியாங்க. அந்த காட்டேரியை வந்து ஏதோ ஒரு குடும்பம் வழிபட்டதாகவும், அதற்கப்புறம் அந்த காட்டேரியை வந்து சரியாக வழிபடாமல் அதை அப்படியே விட்டதுனால வந்து ரத்த வேட்டைக்காக வந்து அது காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த காட்டுக்குள்ளே வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் அடிபட்டுச்சு அப்படின்னா, ரத்த காயங்கள் வந்துச்சுன்னா இந்த காட்டேரி அவங்கள வந்து நெருங்கி வரும் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் இது சுடலமாடன் கோட்டையாக இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கே வச்சு அதால் எதுவும் பண்ண முடியாட்டியும் கூட ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்கள வந்து எடுத்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த காட்டேரி வந்து நினச்சிருக்குது. அதே போல தான் நம்ம வேலாயுதம் சமையல் மாஸ்டர் அவருக்கும் வந்து காலில் கொஞ்சம் அடிபட்டு கொஞ்சம் பிளட், அதாவது கொஞ்சம் ரத்தமெல்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ரத்த வாடைக்காகவும் உடன் வந்து அந்த ஆட்டு கிடாயையும் வந்து பழியாக எடுத்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த ரத்த காட்டேரியானது வந்து நினச்சிக்கிட்டு அந்த கருவேல மரத்துக்கிட்டே வந்து நின்றுருக்குது. அதனால தான் மாடுகளெல்லாம் வந்து கொஞ்சம் நகலாமல் வந்து அந்த இடத்துல மாடுகளின் கண்களுக்கு தெரிஞ்சு அது வந்து மிரண்டு போய் நின்றுருக்குது. எப்படியோ அந்த ஆடு வந்து அந்த சுடலை மாடனுக்காக வந்து படைக்கப்பட்ட காரணத்தினால வந்து எப்படியோ அது தப்பிச்சு அவுத்துக்கிட்டு நேராக எங்கே போயிருக்கு, சுற்றி அடித்து கோயிலுக்கே வந்து சேர்ந்துருக்குது. நம்ம வேலாயுதம் அவரையும் வந்து இந்த காட்டேரி வந்து ஏதாவது பண்ணிடணும்னு நினச்சி தான் நெருங்கி வந்திருக்குது. அவர் எப்போ சுடலை மாடா அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு தாக்குதலை மட்டும் நடத்திட்டு அந்த இடத்த விட்டே வந்து அந்த காட்டேரி வந்து மறைஞ்சு போயிருக்குதுங்க. அந்த கோயில் பூசாரியும் மேற்கொண்டு அந்த வேலாயுதமும் சொன்னது போல் வந்து அந்த வேலாயுதமும் உணர்ந்திருக்கிறாருங்க. அதாவது வந்து சங்கிலி சத்தமெல்லாம் கேட்டிருக்குது. மேற்கொண்டு வந்து அவருக்கு சந்தன வாடையெல்லாம் அந்த மயக்க நிலையிலே வந்து தெரிஞ்சிருக்குது இல்லையா, அதனால் வந்தது சுடலை ஆண்டவர் தான் அப்படிங்கிறத வந்து நல்ல முறையில் புரிஞ்சுக்கிட்டாருங்க. அன்னைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் சமையலையும் முடிச்சுட்டு அந்த கடவுளை வந்து நல்லபடியாக வழிபட்டுட்டு அதற்கப்புறம் வந்து நன்றியும் தெரிவிச்சுட்டு அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. ஏன்னா இவங்க போனது அந்த கிடாய் வெட்டு சமையல் வேலைக்கு தான். அந்த வேலையை முடிச்சுட்டு நல்லபடியாக சந்தோஷமாக வந்திருக்காங்க, வீடு திரும்பி இருக்காங்க. சுடலை மாடலே நமக்கு காவலாக இருந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து இவங்க இந்த தங்கராஜ் அவங்க குடும்பத்தினர்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 நாள் இருந்து அந்த திருவிழாவெல்லாம் நல்ல முறையில் முடிச்சுட்டு அதற்கப்புறம் தான் வீடு வந்து சேர்ந்திருக்காங்க நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் வந்து 90 அந்த காலகட்டங்களில் வந்து நம்ம வேலாயுதம் அந்த சமையல் மாஸ்டருக்கு நடந்திருந்தாலும் அதை வந்து அவங்க பையனுக்கும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க பையனும் சமையல் மாஸ்டர் தானாங்க, சுப்பிரமணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த சுப்பிரமணி தான் நமது சேனலையும் வந்து கொஞ்சம் விரும்பி பார்ப்பாரா, அவர் தான் நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாருங்க. மேற்கொண்டு வந்து நண்பர்களே இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த நபர்களின் வாழ்விலோ ஏதாவது இதுபோல் அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் வந்து அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்ற ஒரு திகில் சம்பவத்தில் சந்திப்போம்.